வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூதி, நிறுவனம் மற்றும் பயிற்சி ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி. குரூப் 2 அப்ளை பண்றதுல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. நிறைய குவரிஸ் போட்டதுனால இந்த வீடியோ நான் போடுறேன். அதே மாதிரி குரூப் 4 கட்-ஆஃப்க்கு ரொம்ப சாரி. நான் வந்து நாளைக்கு அப்படிங்கிறது 13 ஜூலை 13 நைட்டுக்குள்ள நீங்க வந்து சண்டே கண்டிப்பாக வந்து மார்னிங் வந்து கண்டிப்பாக வந்து காணொலி வந்து இருக்கும். ஸோ இது ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இதை பண்றேன். ஸோ வர மண்டேல இருந்து உங்களுக்கு வந்து நான் டெய்லி ஒரு காணொலி சம்பந்தப்பட்டது போடுறதா இருக்கேன். ஸோ உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலளிக்கதா இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால உங்களுக்குரிய குவரிஸ் ஏற்கனவே நீங்க அமைச்சிருந்தாலும் திரும்ப வந்து அனுப்பிச்சு விடுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்டா அதை அனுப்பிச்சு விடுங்க. கமெண்ட் எல்லாம் உடனே அப்பியர் ஆகாது, சரிங்களா? கமெண்ட் எல்லாமே அது பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆபீஸ்ல வந்து அது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ அதனால கமெண்ட் போட்டு வரல, டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அதனால ரெலவெண்டான கமெண்ட் போடுங்க, அது வந்து கண்டிப்பாக இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்றேன். இப்போ இந்த முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த குரூப் 2A அப்ளை பண்ணும்போது 2 டிகிரி சேர்க்கலாமா அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்றேன் சார். அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எலிஜிபிளா அப்படின்னா, என்பிசியில் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குன்னு யாருக்கும் நிறைய பேரை எலிஜிபிள் ரிஜெக்ட் பண்ணல. இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது query இருந்தது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மெயில் அனுப்பி கேளுங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லைன்னா டோல் ஃப்ரீல கேளுங்க. ஸோ அதுக்காக நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவலன்ட் டிகிரியில கேட்டிருந்தாங்க பிஇ மட்டும்தான் அப்படின்னா, இல்ல எல்லா ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்ஸ், எந்த டிகிரி யூஜிசி ரெகனைஸ் பண்ண எல்லா டிகிரி ஹோல்டர்ஸும் எனி டிகிரி எங்கெங்கெல்லாம் பிஏ பிஎஸ்சி அப்படிங்கிறது இருக்கோ அங்க எல்லாமே. தனியா சில இடத்துல பிஏ எக்கனாமிக்ஸ் பிகாம் அப்படின்னு கேட்பாங்க, அங்க வந்து அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அங்க வந்து மற்ற பிஏ பிஎஸ்சி அவங்க கூட எலிஜிபிள் கிடையாது. மற்றபடி எங்க ஜென்ரலா ஒரு டிகிரி எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருக்கோம், இல்ல பிஏ பிஎஸ்சி பிகாம் அப்படின்னு போட்டிருக்கோம். பிகாம்னா நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? சிலதுக்கு வெறும் பிகாம் மட்டும் கேட்பாங்க, அங்க போய் நான் எலிஜிபிள் நீங்க போய் கிளைம் பண்ணக்கூடாது. பிஏ பிஎஸ்சி பிகாம் அப்படி ஜென்ரலா ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ் எலிஜிபிள் அப்படின்னா அப்ப நீங்களும் தான் அங்க எலிஜிபிள். அது யாரா இருந்தாலும் சரி, பிசியோதெரபியா இருந்தாலும் சரி, என்ன டிகிரியா இருந்தாலும் சரி. இப்போ அப்புறம் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து ஒரே நேரத்துல 2 டிகிரி படிச்சிருக்கேன், அது வேலிட் அப்படின்னா கண்டிப்பா வேலிட். இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெபுட்டி கலெக்டர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் போதே பிஏ தமிழ் முடிச்சிட்டார். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பிஏ தமிழை வச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து யூஜிசி இருந்து query கேட்டிருந்தாங்க, யூஜிசி அக்செப்ட் பண்ணி ஓகே சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் டிலேயா வந்து அதுக்கப்புறம் வந்து டெப்டி கலெக்டரா ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா யூஜிசி ரெகனைஸ் பண்ணியிருக்கணும். ஒரு நல்ல நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிகிரி படிச்சுட்டு இருக்கும் போதே எலிஜிபிள் தான். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, போன தடவை சார் இது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, போன தடவை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 2 டிகிரி படிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ரா ஒரு பிகாம் படிச்சிருந்தாரு. அவர் இந்த பிகாம் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருந்தாரு. தமிழ் மீடியத்துல வேற டிகிரி படிச்சதுனால இந்த தமிழ் மீடிய டிகிரியை மட்டும் காமிச்சாரு, இந்த பிகாம காமிக்கல. அவர் பிகாம காமிச்சிருந்தாருன்னா அந்த ஜூனியர் ஜேசிஏங்கிற அந்த போஸ்ட் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும். அதனால நீங்க என்னென்னலாம் டிகிரி படிச்சிருக்கீங்களோ 2 டிகிரி, அதை பத்தி அந்த காணொலியே. அதனால 2யுமே காட்டுங்க. ஒரு வந்து நீங்க ஜென்ரல் டிகிரி ஒன்று படிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து தமிழ் மீடியத்துக்காக ஒன்று படிச்சிருப்பீங்க, 2யும் காட்டுங்க, 2மே யூஸ்ஃபுல். அதே மாதிரி பிகாம் வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் கண்டிப்பா காட்டுங்க. அதனால உங்களுக்கு தமிழ் மீடியத்தை விட பிகாமுக்கு வந்து வெறும் பிகாம் இங்கிலீஷ் மீடியம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். போன தடவை அவ்வளவு வேக்கன்ட் இருந்தது. சார் ஐ கம்ப்ளீட்டட் பிஇ in 2015 and BA Tamil in 2019 in distance education. I am non-PSTM student. For group 2, I preferred which degree? Which degree have many chances? If I put BA Tamil means any problem is there? Previous group 2, group 4, I put BE in one time. 2 பிரச்சனை இல்லை, 2மே காட்டுங்க. நீங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நீங்க பிஎஸ்டிஎம்ல வரமாட்டீங்க அப்படின்னு. நீங்க ஸ்கூல்லாம் அப்ப பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்க 2 டிகிரியோ 3 டிகிரியோ என்ன டிகிரி படிச்சீங்களோ எல்லாமே காட்டுங்க, சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஏ தமிழ் பிஇ அப்படிங்கிறது 2மே ஒரே அட்பார் தான். இதே நீங்க வந்து சப்போஸ் ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல ஒரு பிகாமோ ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இங்க நீங்க 2ம் காமிக்கிறதுனால ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அட்வான்டேஜஸும் கிடையாது. ஐயா வணக்கம், என்னுடைய பெயர். நான் கல்லூரியில் வந்து நேரடியாக இளங்கலை கணிதவியல் படித்துள்ளேன். இளங்கலையா இளம் அறிவியலா? ஓகே, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். இளங்கலை தொலைதூர கல்வியில் தமிழ் இலக்கியம் பயின்றுள்ளேன். நான் குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பத்தில் நான் 2 இளங்கலை பட்டங்களையும் சமர்ப்பிக்கலாமா? நான் ஃபாரஸ்டர் மற்றும் தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீட்டை பெறும் தகுதி இருக்கிறதா? 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றுள்ளேன். ரைட், இவர் 1ஆம் வகுப்பு வரைக்கும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றுள்ளார். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுள்ளார், பிஏ தமிழ் இலக்கியம் படிச்சுள்ளார்.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிஏ தமிழ் இலக்கியம் பிலிட் படிச்சவங்களுக்கு பிஎஸ்டிஎம்னு தனியாக சர்டிஃபிகேட் கூட நீங்க வாங்க தேவையில்லை. அதனால கண்டிப்பாக நீங்க தமிழ் மீடியம் கண்டிப்பாக வருவீங்க. அதனால நீங்க தமிழ் மீடியமும் காட்டுங்க, அதே சமயத்துல இந்த பிஎஸ்சி மேத்ஸ் டிகிரியும் காட்டுங்க. ஸோ உங்களுக்கு பிஎஸ்சி மேத்ஸ் அப்படிங்கிறதுக்கு இங்க எதுவும் பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து தனியா ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஆனா நீங்க வந்து ஃபாரஸ்டர் போன்ற தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் தேவை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்க ஃபாரஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 2 டிகிரியுமே காமிங்க. பிஎஸ்சி மேத்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டருக்கு வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஃபாரஸ்ட்டுக்கு நீங்க நான் பிஎஸ்டிஎம்ல வருவீங்க. ஏன்னா நீங்க வந்து பிஎஸ்சி மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் மீடியத்துல படிக்கல. ஸோ அதனால கண்டிப்பாக 2 டிகிரியும் நீங்க காட்டுங்க, தப்பு கிடையாது, நல்லது சொல்லப்போனா உங்களுக்கு. ஸோ நான் தருமபுரி மாவட்டம். இப்போ நோட்டிபிகேஷன் குரூப்ல இருந்து அப்ளை பண்ணுங்க ஐயா. நான் பண்ணணுங்க ஐயாவா? ஓகே. நான் பிஎஸ்சி மேத்ஸ் 2013 படித்தேன். இப்போ பிகாம் தமிழ் வழி படித்து முடித்து உள்ளேன். அப்ளை பண்ணும்போது டிகிரி 1 கேட்குது. இதில் நான் எப்படி அப்ளை பண்ணட்டும்? தமிழ் வழி படித்தது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணா எலிஜிபிள் ஆகுமா? நான் படித்த மாதிரியே ஃபர்ஸ்ட் மேத்ஸ் டிகிரி கொடுத்துட்டு பிகாம் கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா தமிழ் வழி படித்திருக்கேன், எலிஜிபிள் ஆகுமா? இதில் ஃபர்ஸ்ட் செகண்டுங்கிறது ஒன்றும் முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா கிடையாது. என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க, டிகிரி ஃபர்ஸ்ட் படிச்சதுன்னு கிடையாது. டிகிரி 1 2 டிகிரினா 2 டிகிரி பண்ணுங்க. ஸோ நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்கன்னு பார்த்தா, நீங்க பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஃபாரஸ்டர் போன்ற அந்த தேர்வுகளுக்கு நீங்க எலிஜிபிள் வருவீங்க. அடுத்து பிகாம் தமிழ் வழி படிச்சிருக்கீங்க. பிகாம் தமிழ் வழிங்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும், நல்ல போஸ்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க 2 டிகிரியுமே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செகண்டுங்கிறது எது வேணாலும் கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நீங்க எப்படி முடிச்சிங்களோ அதே ஆர்டர்லேயே நீங்க கொடுங்க, அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ டைம் இல்லை, அதனால தான் நிறைய வீடியோ போடவில்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு குரூப் 4 கட் ஆஃப். ஸோ மற்ற இருக்குங்களே, இப்போ டைபிஸ்ட் மட்டும் கிடையாது, சிறப்பு தகுதிகள் இருக்காங்கல்ல, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ, எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணுறது, அந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணாதவங்க கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த சிறப்பு தகுதிகள், இந்த டைபிஸ்ட், டிடபிள்யூ, டிஹெச் போன்றவைகளுக்கு. ஸோ அதனால அதுவும் நீங்க ஏற்கனவே ஃபில்அப் பண்ணா கூட திரும்ப நீங்க எடிட் பண்ணிட்டும் நீங்க திரும்பவும் ஃபில்அப் பண்ணணும். நன்றி. கோர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது வேணும்னா மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.